இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் இருங்கம்மா. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கிறது. இதே தென் சென்னையில தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனா இல்லாத தொகுதி வரையறையை பற்றி பேசி அதுக்கு கலாட்டா செய்யுங்க, அதுக்கு நீங்க கோரிக்கை வைங்கன்னு சொல்லி, ஏற்கனவே தொகுதி வரையறை வரும்பொழுது பாராளுமன்றத்தில் விவாதம் இருக்கும், சர்வ கட்சி கூட்டங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆக இப்பொழுது அறிவிக்கப்படாத ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் இந்த அரசியல் செய்கிறீர்கள் என்று நான் முதலமைச்சரை கேட்கிறேன். இந்த 40 எம்பிக்கள் போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூச்சல் போடுவாங்க, இல்லைன்னா வெளிநடப்பு செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? ஆக தொகுதியில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஒரு பொங்கல் பரிசு கூட கொடுக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த அவரின் தோல்விகள் அத்தனையும் திசை திருப்புவதற்காக இந்த தொகுதி வரையறையை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உள்துறை அமைச்சர் தெளிவாக சொன்ன பின்பும் ஏன் இப்படி எம்பிக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த எம்பிக்கள் போய் அங்கு ஒன்று செய்ய போவதில்லை என்பது எனக்கு